வணக்கம் கேமர்ஸ், அப்புறம் பிசி பில்டர்ஸ். இன்னையோட பிசி பில்ட் அப்டேட் வீடியோவில் நிறைய லீக்ஸ் வச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தோம் RTX 30 சீரிஸில் வந்து இன்னும் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு வருதுன்னு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து சாம்சங்கோட ஒரு புது கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. சாம்சங் தான் வந்து அந்த டிரான்சிஸ்டர்லாம் செய்கிறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய ஜிபிஎஸ் வரப்போகுதுன்னு. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா TI அப்புறம் சூப்பர் சீரிஸ்க்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. AMDோட பொட்டன்ஷியல் வந்து அவ்வளோ வெளிப்படலை. சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து NVIDIA வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு 3080 Ti வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லீக் என்ன சொல்லுதுன்னா வந்து 20 GB ASUS சைட்டில் வந்து லீக் ஆயிருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 3080 Tiயோ அப்புறம் வெறும் 3060. ASUஸோட RTX 3060 வந்து வெறும் 3060 சொல்கிறான்னு 12 GB எடிஷனோட வருது. 3050 பற்றி எந்த லீக்ஸும் கிடையாது, பழைய லீக்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜிபிஎஸ் வந்தால் 3080 Ti வந்தால் நடுவில் 3070 Ti விடுவாங்களா டவுட்டு தான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம NVIDIAக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு ஜிபிஎஸ் சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் AMD பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராசஸர் சைடில் வந்து இன்டெல் வந்து உங்களுக்கு காம்படிஷன் கொடுத்துனே இருக்காங்க. இப்போ Ryzen 5000 லீக்ஸ் போயிடலாம். Ryzen 5000 வந்துச்சு. ஸோ இன்டெல் வந்து செதற விட்டாங்க. இன்டெல் டென்ஷனோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறான்னு. அந்த ரெண்டு ப்ராசரை கம்பேர் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்டெலோட ஸ்வீட் ரிவெஞ்ச் வந்து அதோட ராக்கெட் லெக் சீரிஸ் ப்ராசரில் வந்து வரப்போது சொல்கிறாங்க. புது லீக் என்னன்னா வந்து இன்டெல் வந்து 5.5 GHz வரைக்கும் கிளாக் வச்சிருக்காங்களாம். இந்த ப்ராசரை வந்து 5950X வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பானுங்கிறத. இது வந்து சினிபெஞ்ச் ஸ்கோரு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆகுது. நிறைய லீக்ஸ் வந்து உண்மையாக தான் இருக்குது, ஆனால் எல்லா டைமும் லீக்ஸ் கரெக்டாக இருக்காது. இது ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அவங்க மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வைடனாக நான்-X சீரிஸ் விட போகிறாங்க. ஸோ Ryzen 5000 வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் ஜிபியோ வரப்போகுது, நம்ம பார்த்துட்டோம். ஸோ லீக்ஸ் வந்துருக்கலாம். நார்மல் நான்-X சீரிஸ் ப்ராசரோட லீக் இதுதான். 5900 அப்புறம் 5800 தான் அதோட TDP அப்புறம் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த லீக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து 5600Gயும் 5700Gயும் சொல்லிட்டு Ryzen இன்டிகிரேட்டட் ஜிபிஎஸ் விட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்து CES 2021 தான். இது பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்குது. இந்த தடவை January 11 நடக்க போகுது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதை தவிர்த்து இன்னொரு பாசிபிலிட்டியாக இருக்குது. என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? AMDோட மிகுதி இருக்க RX 6000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற வரைக்கும் 6700 வரும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி NVIDIAவும் பார்த்தீங்கன்னா வந்து 3050 நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் ஈவெண்ட் தான். ஸோ நம்ம ஈவெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்டேட் என்ன சொல்கிறேன் நான். நிறைய பேர் இது ராங்குன்னு சொல்கிறீங்க. இப்போதே பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லீக்ஸ் வந்து முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக வந்திருக்கு. RTX 3060 கூட பார்த்தோம். அதேமாதிரி AMD Ryzen 5000 வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. கிட்டத்தட்ட 90% ட்ரூவாக தான் வந்துக்குது. நெக்ஸ்ட் Intel 11 Gen இன்னும் லீக்ஸ் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ப்ராசர் ஃபேமிலி வந்து காமிக்குது. Intel 11 Gen வந்து புதுசாக Intel Xe கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு புது ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக Ryzenோட வேக வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே வந்து Iris Plus பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நீங்கள் Intel சூஸ் பண்ணுறதா இருந்தால் ராக்கெட் லெக் சூஸ் பண்ணுங்கள். Intel 11 Gen பற்றி டீப்பாக வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் நான். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் மந்த் போகிறேன் நான். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.